பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். மக்களுக்கு பரிசு என்று மோடி சொல்லிவிட்டு நேற்றைக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்புகளை எல்லாம் அமல்படுத்தியிருந்தார். நியாயத்துக்கு பாஜக என்ன செய்யணும்? மக்கள்கிட்ட போய் பூங்கொத்து கொடுத்து, சார் லட்டு மோதி லட்டு அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க, அதெல்லாம் கொடுத்து சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கும். மக்களுக்கு பரிசு என்று மோடி அறிவித்த ஒரு விஷயத்துக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் ஒரு தனியார் கடை ஒன்று, ஆட்டோமொபைல் கடை மாதிரி ஏதோ இருக்குது, அங்கே போயிட்டு பூங்கொத்து கொடுத்து எல்லாம் சந்தோஷம் தானே, ஹாப்பியா இப்பெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஸ்வீட் கடை, அதில் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, அந்த அக்கா போய் சிப்ஸ் இன்னைக்கு ரேட் என்ன, நேத்திக்கு ரேட் என்ன, இப்போ இனிப்பா இருக்கா காரமா இருக்கா? இப்ப நேத்து வந்து 1 கிலோ மைசூர் பாய் எவ்வளவு இருந்ததுங்க? நேத்து வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாய் உங்களுக்கு 420 ரூபாய் இருக்குதுங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 380 ரூபாய்க்கு நம்ம 380 ரூபாய்க்கு வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சிப்ஸ் எல்லாம் சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 640 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ வந்து 580 ரூபாங்க 1 கிலோ. அவ்வளவு விலை குறையுது. ஆமாங்க. இத குறைச்சது யாருன்னு தெரியுமா மக்களுக்கு? மோடிஜி. சூப்பரா இருக்குங்க. இதைத்தாங்க நாங்க எதிர்பார்த்தோம். நேத்து வந்து 420 ரூபாய்ங்க, இன்னைக்கு 350 ரூபாய் குறைச்சிட்டாங்க. புலம்புனா என்ன ஆகுங்கிறது அன்னபூர்ணா ஹோட்டல்காரரை பத்தி தெரியும். உங்ககிட்ட உண்மையை சொல்லி மாட்டிக்கிறத விட பைத்தியம்னு ஒத்துக்கிறேங்கிற மாதிரி அவரு கடைசியில் அந்த அக்கா ஒண்ணு சொல்லுச்சு, மோடிக்கு நன்றி சொல்லு. இதை யார் பண்ணது? மனசுல என்ன நினைச்சிருப்பாப்ல? முதல்ல 8 வருஷம் யாரக்கா பண்ணது? இதை எங்களை போட்டு பண்ணதே அவருதான். நியாயத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றாங்க, நீங்க மோடிக்கு நன்றி சொல்லணும். பின்னாடி கேமராவோட ஆள் வர வச்சுட்டு ஒரு கடைக்காரங்கிட்ட யதார்த்தமா பதார்த்தமா பேசுறாங்களாம். பேசிட்டு நன்றி சொல்லுங்கன்னு வேற சொல்லுது. நியாயத்துக்கு நன்றி எப்படி சொல்லணும்? 8 வருஷம் இந்த ஜிஎஸ்டியால் அவர்களுடைய தொழிலை எல்லாம் படுக்க போட்ட மோடிக்கு புத்தி வந்து இப்பயாவது புத்தி வந்துச்சு அப்படின்னு தான் நன்றி சொல்லணும். 8 வருஷம் கழிச்சாவது உனக்கு புத்தி வந்திருக்கு, அப்படிதான் நன்றி சொல்லணும். ஆனா அதை சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்களும் வந்தாங்க, பேசினாங்க, போனாங்க. ரைட், இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இவங்க வியாபாரிகளை நோக்கி இதுல போறதுங்கிறது வந்து அது ரொம்ப வெளிப்படையா பட்டவர்த்தனமா சொல்லிடுறாங்க. இந்த வரி குறைப்பின் பலன்கள் மக்களுக்கு போய் சேரப்போவது கிடையாது, இது வியாபாரிகளுக்கான ஒரு லாபமாக இருக்க போகிறது. அதுதான் உண்மை. அதாவது ஒரு மேகி பாக்கெட் வந்துச்சுன்னா 100 கிராம் வந்துச்சு. ஒரு மேகி பாக்கெட்டு 100 கிராம் உள்ள மேகி பாக்கெட்டு அது 12 ரூபா வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து 80 கிராம் ஆச்சு, அப்பயும் 12 ரூபா வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ 70 கிராம் ஆயிருக்கு, இப்போ அப்பயும் 12 ரூபா விற்கிறாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட வரி கூட்டல் இவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டியில் யார் தலையில் வைக்கிறாங்கன்னா மக்கள் தலையில் வச்சுட்டு அந்த அந்த பொருளுடைய எடையை வந்து குறைச்சி அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சாதாரண மேகி பாக்கெட்டில் எப்படின்னா காப்பித்தூள் எல்லா விஷயமுமே இதே மாதிரி தான். ஒரு மில்க் பிக்கிஸ் பாக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு பால் பொருட்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எடையை குறைச்சிடுறது. ரேட்டு வந்து அதே ரேட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு எடையை குறைச்சிடுறது. ஹோட்டலுக்கு போய் சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் வரி நீக்கம் பண்ணியிருக்காங்களே, இட்லி தோசைகள்லாம் ஏன் நீக்கல? அதுக்கு ஒரு நன்றி சொல்லி அதே அன்னபூர்ணாக்கே போய் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்கிறார்கள் அல்லவா, இதே 1 மாதம் கழித்து, மாதம் கூட வேணாம், ஒரு 2 வாரம் கழிச்சு நீங்க போயிட்டு இவர்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ரேட் என்ன, அன்றைக்கு இவர்கள் பில்லுல மாத்தி எழுதி இருக்கிற ரேட் என்னன்னு பார்த்தா இந்த ஒட்டுமொத்த டிராமாவுடைய சூட்சுமம் என்னங்கிறது, இந்த தனலாகவுடைய டிராமா என்னங்கிறதும் பட்டவர்த்தமா தெரிஞ்சு போயிடும். ஒன்றும் ரொம்ப போலாம் வேணாம், கடைக்கெல்லாம் போக வேணாம், ஆன்லைன்லேயே அவன் மெனு கார்டு இருக்கும், ஸ்விக்கி ஜொமேட்டோ வெப்சைட்டுக்கு போனோம், ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வைங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க, இன்னைக்கு தேதிக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா போதும். 1 மாதம் கழிச்சு குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு. இல்லை, அவங்கள சொல்லி இதில் ரொம்ப எளிமையான வியாபாரத்துடைய பேசிக்ஸ் புரிஞ்சவங்களுக்கே தெரியும். 6 மாதத்துக்கு, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ நான் டயர் கடை வச்சிருக்கேன், டயர் வந்து 6 மாதம் விற்பனை எவ்வளோன்னு எனக்கு தெரியும், என் கடையில் எவ்வளோ விற்குதுன்னு தெரியும். நான் ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பேன், நான் வாங்கி வைத்த ஸ்டாக்குக்கு 18 நீங்க 5க்கு குறைச்சிட்டீங்கிறதுக்காக நான் வாங்கின விலையை விட எனக்கு கை நஷ்டமாயி கஸ்டமருக்கு நான் அதை விற்க போறேன்னா விற்க மாட்டேன். ஏன்னா நான் ஸ்டாக் என்ன விலைக்கு வாங்கினோ அதுல இருந்து லாபம் வர மாதிரி தான் என்னால வியாபாரம் முடியும், அப்படிதான் வியாபாரம் செய்ய முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதனுடைய அடக்க விலையை ஏற்றி வச்சு டேக்ஸை குறைச்சி வச்சு உங்களுக்கு அதே கஸ்டமருக்கு ஏற்கனவே நேற்று வரைக்கும் என்ன விலைக்கு அந்த கஸ்டமர் அந்த பொருளை வாங்கினாரோ அதே விலைக்கு தான் நாளைக்கும் அவர் வாங்க போறார். இடையில எனக்கு லாபம் ஆயிருக்கிறது என்ன, இந்த ஸ்டாக் முடிஞ்சு புது ஸ்டாக் வரும்போது எனக்கு அந்த 18 5 குறைந்ததற்கு உண்டான பலன் எனக்கு அரசுக்கு கட்ட வேண்டிய வரி குறையும், இது எனக்கு லாபமா மாறும். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இது எண்டு கஸ்டமருக்கு இந்தியா முழுக்க எந்த பொருளும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. கடைசி வரைக்கும் வந்து வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய அந்த நுகர்வோருங்கிற
ஒரு கேரக்டருக்கு எந்த விதமான பலனும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. அவர்களுக்கு வாழைப்பழம் ஒன்றை கொடுப்பார்கள். கொடுக்காங்க. நீங்க இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு கூட அரசாங்கத்திடம், ஒன்றிய அரசிடம் ஒரு கண்காணிப்பு அமைப்பு திட்டம் கிடையாது. இன்னைக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கோம்னா எல்லா பொருட்களுக்கும் விலை குறைந்திருக்கிறதா? நேற்று வரை விலை என்ன, நாளையிலிருந்து விலை என்ன? இந்த விலை மறுபடியும் நாம் ஜிஎஸ்டி திருத்தம் ஏற்படும் வரைக்கும் கிராஜுவலாக விலையேற்றம் நடக்கிறதா அல்லது ஒரே வாரத்துல மாத்தி ஏத்துறாங்களா? அப்படி ஏத்துனாங்கன்னா அதை கண்காணிப்பதற்கோ அதை கட்டுப்படுத்துவதற்கோ ஏதாவது ஒரு சிஸ்டம் இந்தியாவில் இருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த பாஜகவுடைய நிதியமைச்சர் தொடங்கி வானதி சீனிவாசன் வரைக்கும் அவர்களுக்கே தெளிவாக இது தெரிந்ததால்தான் மக்கள்கிட்ட போய் இதனுடைய பலன்கள் என்னன்னு கேட்காம நேரா லட்டையும் ரோஜா பூவையும் தூக்கிட்டு வியாபாரிகள் கிட்ட போய் நிக்கிறாங்க. நீங்க சிம்பிளான லாஜிக், நோட் புக்ஸுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு, ஆனா காகிதங்களுக்கு குறையல. நோட்டு புத்தகங்களுடைய மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு என்பதால இப்ப இவர்களால இன்புட் வரியும் கோர முடியாது. இப்ப இந்த வியாபாரத்தை இவங்க நடத்தி ஆகணும்னா அதனுடைய விலையை ஏத்தி மக்களுக்கு அதே விலையில் கொடுப்பதை தவிர அவர்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்லைங்கிறத அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க. எல்லா தொழில்களுக்கும் இதுதான் நிலைமை. இதனுடைய பலன் என்பது மக்களுக்கு கிடையாது, வியாபாரிகளுக்கு என்பதன் மூலமாக இவர்களுடைய வாக்கு வங்கியில அது கொஞ்சம் குஷிப்படுத்தும் இவங்க நம்புறாங்க. பார்ப்பன பணிய அரசியல்ல வியாபாரிகளுக்கு நாங்க ஒரு சலுகை பண்ணி இருக்கோம் அப்படிங்கறதான் இதனுடைய பொருள். ஆனா அதை சொல்லாம மோடியை வைத்து மக்களுக்கு நவராத்திரி பரிசு கொடுத்ததாக நாடகம் ஆடி, தீபாவளி பரிசு கொடுக்குறேன்னு சொன்னாரு, நவராத்திரியே கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு நாடகம். இல்லை, இதில் பாஜக ஆதரவான அந்த தினமலர் போன்ற பத்திரிகைலாம் பார்த்தோம்னா அது என்னென்னலாம் எந்த பட்டியலில் விலை குறைய போகுது, அது குறைய போகுது, இது குறைய போகுதுன்னு எழுதுறாங்க. இவங்களுக்கையாவது அதாவது அவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்கக்கூடிய வாசகர்களை வந்து எவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்க. நீ குறைப்பியா? நீ பத்திரிகை வித்துட்டு இருக்கீல்ல, நாளைக்கு அதை நீ குறைக்க போறியா? அப்ப எப்பேற்பட்ட அது நீங்க முதல்ல செய்யறா இருந்தா நீங்க செஞ்சிருக்கணும். ஐயா ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாரு, இங்க குறைச்சிட்டாரு, பிரிண்டிங் மிஷின் குறைச்சிட்டாரு, எல்லாத்துக்கும் குறைச்சனால நாங்களும் பத்திரிகையுடைய விலையை குறைக்கணும் அப்படி நீ குறைச்சி கொடுத்துருந்தா நீ நல்லவன். ஆனா நீ அரை பக்கத்துக்கு எழுதியிருக்க இதனால வந்து என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் குறைய போகுது, அப்படி இந்தியாவே சுபிட்சமா மலரப்போகுது அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி வேற நீலகிரியில போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சவர். அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் தான் பயங்கரமா விலைவாசி உயர்வு அதிகமா இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் தான் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குங்கிறதான் ஒன்றிய அரசு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் நம்பர் 1 இருக்குது. மகாராஷ்டிரா கூட கிடையாது, தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. அடுத்து திருச்செந்தூரில் ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு நீலம் போன்ற அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பிசி வெர்சஸ் எஸ்சி, எம்பிசி வெர்சஸ் எஸ்சி, எஸ்சி வெர்சஸ் எஸ்சி, ஒரே சாதிக்குள்ளேயே கொலை என பல நிகழ்தகவுகளில் காதல் திருமண எதிர்ப்பு கொலைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. சாதியின் பெயரால் நடக்கும் ஆணவ கொலைகளை சாதி கட்சிகளுடைய ரவுடிகள் தூண்டி, யுவராஜ் போன்ற ஆசாமிகள் தூண்டிவிட்டு நடத்திய கொடூரங்கள் வந்து சமீப காலத்தில் கொஞ்சம் மட்டுப்பட்டிருக்கிறது. முன்னின்று நடத்திய பாமக மாதிரியான ஒரு பெரிய கட்சி வந்து அதை இப்போது பேசுவதில்லை. 10 வருடத்துக்கு முன்பு அவர்களுடைய பிரதான அரசியலாகவே நாடக காதல், சாதி மறுப்பு திருமணங்கள் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இன்றைக்கு அதுல இருந்து அவர்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு அவர்களுடைய டாபிக்ல அது இல்ல. யுவராஜுக்கு கிடைத்த தண்டனை, அவரால் தப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அந்த பகுதியிலும் அது மாதிரியான காதல் திருமணங்களை ஒழிப்பதற்கு வண்டி கட்டிட்டு போறேங்கிற மாதிரியான ஆசாமிகள் இல்ல குறைந்திருக்கிறது. ஆனால் இப்போது இந்த டாபிக் இருக்குல்ல, கடந்த 20 வருடங்களில் சாதியானவ படுகொலைகள் என்கிற செய்தி உருவாக்கிய ஸ்பேஸ் வந்து இந்த ஆசாமிகளிடம் இருந்து இது மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே தனிப்பட்ட விரோதத்தில் தனி நபர்கள் செய்யக்கூடிய அல்லது குடும்பத்துக்குள் சேர்ந்து செய்யக்கூடிய கொலைகளை இட்டு அந்த டாபிக்கை நிரப்ப முடியுமா அப்படின்னு ஒண்ணு பாக்குறாங்க. அதை வந்து சமூக நீதியுடன் கனெக்ட் செய்தால் திமுகவை சுவைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறது இவர்களுக்கு கூடுதலாக ஒரு சுகம்னு வச்சுக்கோங்க. ஆண்ட சாதி பெண், தலித் ஆண், இவர்களுக்குள் காதல், இதில் கொலை என்றால் இது சிம்பிளான ஈக்குவேஷன். ஒரு லைனை படுத்தலாம். இதில் ஆணவ படுகொலை என்றும் அதற்கு எதிராக ஒரு சட்டம் ஒன்று இயற்றினால் அந்த குற்றங்கள் நின்றுவிடும். இந்த சட்டத்தை இயற்றாமல் இருப்பதால் தான் தொடர்ச்சியாக இந்த குற்றங்கள் நடந்து வருகின்றன அப்படிங்கிறது ஒரு லைன். இதை வந்து தொடர்ச்சியாக எடுக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இது நடக்கும்போது இதை பேசும்போது அதற்கு ஒரு வலிமை கிடைக்குது, அது உண்மைதான். மறுபக்கம் மயிலாடுதுறையில கடந்த வாரத்துல 2 ஆதி திராவிடர் தரப்புகளுக்கு இடையே, பெண் ஆண் இருவருமே ஆதி திராவிடர்கள், இவர்களுக்குள் காதல் திருமணம், பெற்றோருக்கு ஒப்புதல் இல்லை, அதாவது பெண்ணுடைய பெற்றோருக்கு, இது கொலையில் முடிகிறது. இத்தனைக்கும்
இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இருவரில் ஒருவர் தலித், அப்பா தலித்து, அம்மா இடைநிலை சாதியை சேர்ந்தவர். ஒரு இடைநிலை சாதியை சேர்ந்த ஒரு பெண் தலித்தை தான் திருமணம் செய்து ஒரு பெண் அவர்களுக்கு பிறந்து அந்த பெண் அதே தலித் தன்னுடைய அப்பாவுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு கோவப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொலை வரைக்கும் அது போயிருக்கிறது என்றால் இதில் சாதி மட்டும்தான் காரணம் என்று நாம் நம்பிக்கொள்ள போகிறோமா? ஏன் பிரச்சனைகளுடைய சிக்கலை இவர்கள் மிக மிக எளிமையாக மாற்றி தீர்வை நோக்கி கொண்டு செல்லாமல் பார்த்துக்கொள்ள ஏதோ வேலை செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது போன வாரம் நடந்துச்சுங்க. வழக்கமாக நடக்கக்கூடிய சாதியாணவ படுகொலைகளுக்கு எதிராக வரக்கூடிய அந்த குரல்கள் இருக்குல்ல, அது கவினுக்கு நடந்ததை விட இது எத்தனை சதவீதமாக அதனுடைய வீச்சு குறைந்திருக்குதுங்கிறத நான் உங்களுடைய புரிதலுக்கே விட்டு விடுறேன். அப்ப ரெண்டுக்கும் இடையில் என்ன நிறைய பேர் இப்படி ஒரு படுகொலை நடந்ததுன்னு இப்பதான் தெரியும் இல்லையா? அப்போ அதை வளர்த்தெடுக்காமல் பெயரளவில் அறிக்கையோடு முடித்து கொண்டார்கள். அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், நீலம் போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும். இந்த பிரச்சனைக்கு மயிலாடுதுறை சம்பவத்துக்கு அறிக்கை விட்டுருக்கிறவங்க ஆமாம் விட்டுருக்கிறோம், அந்த அளவுல அதை நிறுத்திக்கிறாங்க. இப்போ 2 இடைநிலை சாதி இன்றைக்கு திருச்செந்தூரில் நடந்திருப்பது, இரண்டும் ஒரே சாதி கோனார் சாதியை சேர்ந்த ஆட்களிடையே பிணக்கு. பெண்ணுடைய குடும்பம் வசதியானது, பையனுடைய குடும்பம் வசதி குறைவானது, வர்க்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கும் நீலம் போன்றோர் அரசை கண்டித்து ட்விட்டு போட்டிருக்காங்க. இதில் கொடுமை என்னன்னா, அந்த பெண் மைனர், 17 வயது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு இடையே காதல் இருந்தது, ஏற்கனவே காவல் நிலையத்துக்கு இந்த பிரச்சனை போனது, காதலர்களை சேர்த்து வைக்காமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பெற்றோருடன் போலீஸ் அனுப்பி வைத்து விட்டதுன்னு கொஞ்சமும் வெட்கமே இல்லாமல் நீளத்துல எழுதுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மைனர் புள்ள கல்யாணம் பண்ணிட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்றாங்க, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கேட்பாங்க, பெற்றோரோட போறியா இல்ல ஹோமுக்கு போறியான்னு கேட்பாங்க. 2 ஆப்ஷன் தான் இருக்கு அவங்களுக்கு. ஹோம்ல அனுப்பி பாதுகாக்கிறதோ அல்லது இங்க பெற்றோரோட அனுப்புறதோ. அந்த பெண் நான் பெற்றோரோடய போய்க்கிறேன்னு சொன்னா போலீஸ் என்ன முடிவு எடுத்திருக்கும்? ஏங்க, மைனர் பிள்ளை நீ கூட்டிட்டு போனா அது போக்சோ கேஸ். அதான் இதுல போலீஸ் பெத்தவங்களோட ஏன் அனுப்புனேன்னு கேட்கறேன்னா, அப்ப உன்னுடைய அரசியல் புரிதல் எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரிய வேணாமா? சரி, இது ஒன்று. இந்த டாபிக்கையும் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதையும் கவின் பிரச்சனை அளவுக்கு வளர்த்தெடுத்து கொண்டு செல்ல மாட்டார். நான் தவறாலாம் சொல்லல, இது இப்படித்தான் நடக்க முடியும். சாதியாணவ கொலை என்பது ஆதிக்க சாதி வெர்சஸ் ஒடுக்கப்பட்ட சாதி என்கிற நேர்வில் மட்டும்தான் அதனுடைய அந்த பேர் வைக்கிறாங்கல்ல, சாதியாணவ படுகொலைன்னு, அந்த பேருக்குண்டான உண்மையான பொருளில் நடக்கிறது. இரு சமூகத்தில் சம அளவில் மதிப்பிடப்படக்கூடிய 2 வேறு சாதிகளிடையே அது நடக்கும்போது அதில் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு முன்னர் சொன்ன அதே பொருளை கொள்வதற்கு முடிவதில்லை. அப்படித்தான் நடக்குதான்னா எனக்கு தெரியல. அதனுடைய வீச்சு குறையுது. 2 ஒரே சாதிகளிடையே அது நடக்கும்போது அது முழுக்க முழுக்க பெண்ணை உடைமையாக மட்டுமே பார்க்கக்கூடிய பிற்போக்கு சமூகத்துடைய சிக்கலாகத்தான் அதை அணுக முடியும். 2 பேரும் ஒரே சாதி, அப்புறம் நீ காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொலை வரைக்கும் போறேன்னா அப்ப அதுல சாதி இல்ல, வெளிப்படையா தெரியுது. மைனர் பொண்ணு படிக்க வருவாங்க, நியாயமான ஒரு காரணம் கூட இருக்கலாம். கொலை கொடூரமானது. இதற்கான காரணம் நீங்க சாதியானவத்தை இதுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறது. இவை ஒவ்வொன்றையும் இஷ்யூ பேஸ்டா அணுகி எதற்கு எந்த அளவுக்கு பொங்கணும், எதற்கு பெயரளவுக்கு அறிக்கை விடணுங்கிறதுல இந்த முற்போக்கு தரப்புகளிடம் அரசியல் சக்திகளிடம் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதே தானே சட்டத்துக்கு. நான் இந்த பேட்டர்னை தப்புன்னு சொல்லல. ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூல எவ்வளவு சாதிய பிரச்சனை இருக்குங்கிறத பொறுத்துதான் குரலை உயர்த்தி பேசுறதா பெயரளவுக்கு அறிக்கை விடுறதாங்கிறத நீங்க ஒரு திட்டமிட்டு செயல்படுறீங்க. அது அப்படிதான் செயல்பட்டு ஆகணும். அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சட்டத்துக்கும் இதே தானேங்கிறதா என்னுடைய கேள்வி. சாதியாணவ படுகொலை என்கிற சட்டத்தை எங்கெல்லாம் அப்ளை செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க. சும்மா வெறுமனே சாதியாணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் போடுனா இது என்ன டீயா, சக்கரை தூக்கல ஒரு டீ போடுங்கிற மாதிரி சொன்னா அது என்ன கணக்கு? ஒரு உயர் சாதி பெண்ணை ஒடுக்கப்பட்ட சாதி ஆண் காதலித்ததற்காக வன்முறையில் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் ஈடுபட்டால் அல்லது வேறு ஏதாவது ஒரு சாதி வெறிபிடித்த கும்பல் ஈடுபட்டால் அதற்கு மட்டும் சாதியாணவ படுகொலைக்கான தடுப்பு சட்டம் என்பது பொருந்த வேண்டும் அப்படின்னு சொல்ல வருகிறீர்களா? அல்லது 2 வெவ்வேறு இடைநிலை சாதிகள்கிட்ட ஒரே சாதி இல்லை, ஆனா 2 பேரும் பிசி அல்லது 2 எம்பிசின்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு இடத்தில் அந்த ஒரு நேர்வில் இதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடந்தால் அதை சாதியாணவ படுகொலை என்கிற சட்டகத்துக்குள் கொண்டு வர முடியுமா முடியாதா? தலித்துகளுக்குள்ளேயே பறையர் வெர்சஸ் பள்ளர் என்று இதே நேர்வு நடந்தால் இதில் சாதியாணவ படுகொலையை அப்ளை செய்ய முடியுமா முடியாதா?
இதற்கெல்லாம் விரிவாக ஒரு டிராஃப்டை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா? நீங்கள் பொதுவெளியில் முன்வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அரசாங்கத்திடம் இப்படி இது இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ல தயாராக இருக்கிறீர்களா, சொல்லி இருக்கிறீர்களா? இத்தனை சிறப்பு நேர்வுகளையும் இந்த எக்ஸப்ஷனை எல்லாம் நீங்க கழிச்சு கட்டிடுவோம். இதுக்கு இதுல செட் ஆகாது. 2 பேரும் தலித்தா இருந்தா சாதியானவ படுகொலையா பார்க்க முடியாது, 2 பேரும் ஒரே சாதியா இருந்தாலும் அது சாதியானவ படுகொலையா பார்க்க முடியாதுன்னு இப்படி எல்லாம் வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அப்படியானால் மீதி இருப்பது என்ன? அப்ப என்ன இருக்குமோ அதைத்தான் இப்போதைய சட்டமும் செஞ்சுட்டு வருது. அதாவது ஒரு கொலை நடக்கிறது என்றால் படுகொலைக்கு உண்டான சட்டப்பிரிவுகளில் வழக்கு போடப்படுகிறது. அதற்கு மரண தண்டனை அளவுக்கு உச்சபட்சமாக தண்டனைக்கான வாய்ப்பு இருக்கிறது. கூடுதலாக பாதிக்கப்பட்ட தரப்பு தலித்தாக இருந்தால் பிசிஆர் வழக்கும் கூடுதலாக போடப்படுகிறது. நீங்க சொல்றதுக்கும் ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் என்ன செய்யுமோ அதைத்தானே இதுல செய்ய முடியுது. சட்டமே அப்படித்தானே இருக்கு. இப்ப புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்றால் அந்த சட்டம் இப்போது நாம் சொன்ன இத்தனை சிக்கல்களையும் எந்த விதத்தில் தீர்க்குங்கிறதுக்கான பதில். வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு போடுறாங்க, வெத்தலை போடுறாங்க. அதுவே வந்து மடிச்சு கொடுத்து எல்லாத்தையும் முடிஞ்சு பீடா மாதிரி வச்சிருக்காங்க. இல்ல இவங்க பீடா மாதிரி கேட்கறாங்க. எல்லா விதமான ஆணவ படுகொலைக்கும் மொத்தமாக சாதி ஆணவ படுகொலைக்கான எதிரான சட்டம் என்று ஒன்றை போடுவோம் என்று இவர்கள் சொல்லுவார்கள் என்றால் இவர்கள் பார்ஷியாலிட்டி பார்த்து நுட்பமாக ஒவ்வொரு விஷயத்தையும் வெவ்வேறு அளவுகோல்களில் அணுகுவதை போல சட்டம் அணுக முடியுமா? சட்டம் அப்படி அணுகாது. சட்டம் ஒரே மாதிரி தான் அணுகும். அப்போ தலித்துகளுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவே அப்படி வரக்கூடிய சட்டத்தை பாய்ச்சுவதற்கு 2 தரப்பில் வலுவுள்ள ஒரு தரப்பு முயன்றால் அதை நீங்களோ நானோ தடுக்க முடியுமா? இந்த சிக்கல் இருக்குல்ல. அப்போ எனவே ஆணவ படுகொலைகள் என்பவை வரலாறு நெடுக இருக்கக்கூடிய பெண்ணை உடமையாக பார்க்கும் மோசமான பண்பாட்டு அசைவுடைய ஒரு எச்சம். அதை தீர்ப்பதற்கு வழி தேடாமல் ஒரு சட்டம் தேவை, அதை நான் சொல்ற மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா இது எல்லாமே நின்றும் அப்படின்னு சொல்லுபவர்கள் இந்த ஸ்டேட்டஸ் கோ மாறாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அயோக்கியர்கள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தீர்க்க என்ன வழின்னு கேட்டா அதனுடைய பொறுப்பு நீங்க ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட தான் கொடுக்க வேண்டியது. இல்ல, கடுமையான தண்டனைகள் வச்சிருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் மிக கடுமையான தண்டனை, கையை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, காலை வெட்டுறது, கண்டனம் வெட்டுறதுன்னு சொல்லி கடுமையான தண்டனைகள் இருக்கு. அந்த நாட்டில் குற்றங்கள் எதுவும் குறைஞ்சு போயிருக்கா? நடக்காம இருக்கா? குற்றங்கள், கடுமையான குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள். இவர்கள் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்று கேட்பதில் மிக மிக உச்சபட்ச தண்டனையா இப்போது இருக்கக்கூடிய மரண தண்டனையை விட கொடூரமான ஒரு கொலை தண்டனையை அவர்கள் கேட்கிறார்கள். அப்பதான் நீங்க சொல்ற லாஜிக்காவது. இந்தியாவில் மரண தண்டனையே அரிதிலும் அரிதான நேர்வுகளுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. இருக்கக்கூடிய தண்டனை முறைகளுக்கு சட்ட பிரிவை தான் இவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் தான் கேட்கறாங்களே தவிர ஒரு கொடூரமான தண்டனை வந்தால் இது நின்றுன்னு அவங்களும் கேட்கறது இல்ல. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு வழக்கு பிரிவு வருதுங்கிறதுனால இதில் எது நின்று போய்விடும்? எதுவுமே நிக்க போறது இல்லைங்கிறதா லாஜிக். கூடுதலாக அதில் வேறு சில சிக்கல்கள் வரும். பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராகவே அல்லது தலித்து தப்பு பண்ணியிருப்பான் ஒரு விஷயத்துல, ஒரு சாதி மாற்று திருமணத்துல தலித் தரப்பு வன்முறையில இறங்கி இருக்குன்னு வைங்க, அவர்கள் அந்த வன்முறைக்கு மட்டும்தான் கேஸ் வாங்கணும். அதுதான் இயற்கை நீதி. ஆனால் வலுவுள்ள தரப்பு இப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, ஏன் கொலை மட்டும்தானே பண்ணியிருக்காங்க, கொலைக்கான காரணத்துல காதல் வருது இல்ல, கல்யாணம் வருது இல்ல, அப்போ சாதியானவ படுகொலைக்கான தடுப்பு சட்டத்தையும் அவங்க மேல போடுன்னு கேட்டா இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. லாஜிக் கரெக்ட் தானே? ஆமா. இந்த இடத்துக்கு அது கொண்டு வந்து நிறுத்தும் என்பதால் தான் இது பிரச்சனையை தீர்க்காது. நீங்க விரும்புறீங்க, கேட்கறீங்கிறதுக்காக கொடுக்கலாமே தவிர நீங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இதை நீங்க கேட்கல. அதுக்கான லாஜிக் எதுவுமே இல்லைங்கிறதா நம்ம இதை ஏதோ பேசினா இதை ஆட்சிக்கு ஆதரவாக, திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எத்தனையோ சட்டங்கள் போடுகிறது. இதற்கு ஒரு சட்டத்தை போடுவது பிரச்சனை அல்ல. இவர்கள் கேட்பது உண்மையிலேயே தீர்வு தரும்னா அது பரவாயில்ல. இவங்க அப்படி ஒரு டிராஃப்டையே கண்ணில் கேட்கறாங்க. அதுல இதான் இவர்கள் மட்டும் கிடையாது, இடதுசாரிகளும் அதை கேட்கறது தான் ரொம்ப முக்கியமான. பொதுவாகவே ஒரு கட்சியின் பேரில் பழி போடுவதுதான் அரசியல்ல லாபம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மக்களின் மனநிலையில் பிரச்சனை இருக்கிறது, சிக்கல் மக்களுடைய மூளைக்குள் இருக்கிறதுன்னு மக்களை குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இது சங்கர் படம் மாதிரி தான். சங்கர் படங்களுடைய லாஜிக் என்ன? இந்தியாவில் தமிழ் சமூகத்துல 1008 பிரச்சனை இருக்கு. இந்த அத்தனைக்கும் பிரச்சனைன்னு ஒரு சின்ன தரப்பை தான் காட்டுவாங்க. அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ரோட்ல படுத்து கெட்டவர்கள், இவங்களதான் காட்டுவாங்க. இது அத்தனைக்குமான மூல பிரச்சனை என்பது மக்களுடைய சிவிக் சென்ஸ்ல இருக்கு அப்படின்னு அவங்களை குற்றஞ்சாட்டி படம் எடுக்க சொல்லுங்களேன். அதை மக்கள் சங்கர் படம் பார்க்கக்கூடிய பெருவாரியான ஜனங்கள் தங்களையே குற்றஞ்சாட்டுற மாதிரி படம் எடுத்தா
நீ யோக்கியமா இருந்தா நாடு யோக்கியமா இருக்குண்டா. நீ எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா வரவன் இப்படித்தான்டா இருப்பான், நீங்க குற்றஞ்சாட்டி எடுத்து பாருங்களேன். அதை அவர்கள் ரசிக்க மாட்டார். அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இது வரும். இது மக்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. திருந்த வேண்டியது நீங்கள்னு பேச வேண்டிய ஆட்கள் அரசியல் தரப்புகளாக இருக்கிற பட்சத்துல மக்களை குற்றஞ்சாட்டுவதற்கு பயந்து கொண்டு ஊருக்கு கிளச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டிங்கிற கதையா நேராக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது அதை திருப்பி விட்டு நகர்ந்துக்கிறாங்க. ரெண்டாவது, பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கலானவைங்கிறதா இதுல சொல்ல வருது. இந்த இவ்வளவு சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் மட்டும் எளிதாக அமைய முடியாதுங்கிற புரிதலை அறிவுடையோர் சிந்தித்து உணர வேண்டும். மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்